இந்தியாவின் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள இரண்டாவது மிகப்பெரிய நகரம் மைசூர். மைசூர் என்ற பெயரை கேட்கும் போதே முதலில் ஞாபகம் வருவது மைசூர் அரண்மனைதான். மைசூரின் மைய பகுதியில் நால்வடி கிருஷ்ணராஜ் உடையார் காலத்தில் கட்டப்பட்ட அரண்மனை ஒன்று இருந்தது. கலை நுட்பத்துடன் கட்டப்பட்டிருந்த அரண்மனை 1897ஆம் ஆண்டு எதிர்பாராத வகையில் தீப்பிடித்து எரிந்தது. அப்போது மன்னராக இருந்த மும்மடி கிருஷ்ணராஜ உடையார் புதிய அரண்மனை உருவாக்க திட்டமிட்டார். இதற்காக மரத்தால் செய்து தீயில் கருகிய அரண்மனை பகுதியில் கலை நுட்பத்துடன் அரண்மனை எழுப்ப தீர்மானித்தார். இதற்கான பொறுப்பை சென்னையில் இருந்த இங்கிலாந்து கட்டிடக்கலை நிபுணர் ஹென்றி இர்விடம் ஒப்படைத்தார். மைசூர் அரண்மனை கட்டும் பணி ஆரம்பமானது. ஆண்டுகள் நடைபெற்றது அரண்மனை அமைக்கும் பணி. இந்திய ஐரோப்பிய தொழில்நுட்பத்தில் அமைந்திருந்தது. இது அம்பாவிலாஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. 1912ஆம் ஆண்டு அம்பாவிலாஸ் திறப்பு விழா கண்டது. இவ்வரண்மனை 245 அடி நீளமும் 150 அடி அகலமும் மற்றும் 150 அடி உயரமும் உடையது. கட்டிடத்தின் உட்பகுதி முழுவதும் கிரானைட் கற்கள் பதிக்கப்பட்டுள்ளது. 3 அடுக்குகளை கொண்ட அரண்மனையின் மேல் பகுதியில் 5 பெரிய கோபுரங்களில் தங்க வர்ணம் பூசப்பட்டுள்ளது. இங்குள்ள தூண்கள், கம்பங்கள் அனைத்தும் சிற்ப கலைஞர்களின் கைவண்ணத்தில் பல விதமான படைப்புகளை கொண்டுள்ளது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பின் மைசூர் அரண்மனை அரசுடைமை ஆக்கப்பட்டது. அரண்மனைக்கு மேலும் மெருகூட்டுகின்றன அக்கட்டிடத்தை சுற்றியுள்ள 97,000 விளக்குகள். விளக்குகளின் வெளிச்சத்தில் மைசூர் அரண்மனை தங்கம் போல் மின்வது கண்கொள்ளா காட்சி. சுற்றுலா சென்றால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய உலகில் உள்ள 31 இடங்களில் அம்பாவிலாஸ் என்று அழைக்கப்படும் மைசூர் அரண்மனையும் ஒன்று.